பிராட்டிக்கு காடுன்னா என்னன்னே தெரியாது. அவள் பிறந்தது மிதிலையிலே, அரண்மனையை விட்டு வெள்ளையே போனது கிடையாது. சூரியன் சீதையினுடைய முகத்தை பார்த்ததே கிடையாதாம். எப்பவுமே கொடைக்கு கீழே வருவா, பல்லக்குள்ள வருவாளே தவிர சூரியனை அண்ணாந்து சீதை பார்த்ததே கிடையாது. நாடுன்னு ஓரளவுக்கு தெரியும், காடு என்றால் என்னன்னு சீதைக்கு தெரியாது. அயோத்தி நகரத்திலிருந்து வெளியே வந்தாளாம் சீதை ராமனோடு. வந்து பார்த்த உடனே வெறும இடமா இருக்குமோ இல்லையா, பார்த்த உடனே ராமா இதுதான் காடான்னு கேட்டாளாம். இது இப்பதான் நகரத்தை விட்டு வெளியில வந்திருக்கோம், இன்னும் ரொம்ப தூரம் போனாதான் காடு வரும், இது காடு அல்லன்னு ராமன் தெரிவிக்கிறார். அப்போ ஒரு சந்தேகம், சீதைக்கு சட்டுன்னு பெரிய மிருகங்களை எல்லாம் பார்த்தா பயம் வராதா? இத ராமனே சொல்றார். அங்க பெரிய சிங்கம், புலி, கரடி, யானை எல்லாம் இருக்கும். ராத்திரி தூங்குறச்சு திடீர்னு ஒரு சிங்கம் கர்ஜிக்கும், தூக்கத்திலேயே எழுந்து விடுவோம். அதெல்லாம் உன்னால தாங்க முடியாது சீதை, நீ பயந்து போய் விடுவாய், நீ சின்ன பெண் வராதே, அயோத்தியிலே இருன்னு ராமன் சொல்லுகிறார். சீதை அதெல்லாம் தெரியாது, உன்னை விட்டு பிரிந்து இருக்க மாட்டேன்னு புறப்பட்டு வந்து விட்டாள். ஆனா அந்த சந்தேகம் இன்னும் இருக்கோ இல்லையோ, சீதை காட்டுக்கு போய் பயப்பட்டாளா இல்லையா, ஏதான மிருகத்தை பார்த்து பயந்தாளான்னு கேட்டால் அதுக்கு வால்மீகி வேணும்னு பதில் சொல்றா. கஜம் வா வீக்ஷ சிம்ஹம் வா வியாக்ரம் வாபி வரானனா நாஹாரயதி சந்திராசம் பாஹூ ராமஸ்ய சம்ஸ்ருதான்னு தெரிவிக்கிறார். பெரிய யானை வந்தாலும், குதிரை வந்தாலும், சிங்கம் வந்தாலும், புலி வந்தாலும் ந ஆஹாரயதி சந்திராசம், வாய் திறந்து ஐயோன்னு ஒரு வார்த்தை பதறி போய் சொன்னதே கிடையாதான். என்ன தைரியம்னால் ராமனுடைய தோளை கெட்டியா பிடிச்சிட்டுதான் வனத்துல நடந்தே போவாளாம். இந்த தோளுக்கு கீழே நான் இருக்கும் போது எப்பேற்பட்ட ராவணன் வந்தாலும் எனக்கு பயம் கிடையாது, இந்த மிருகம் என்ன செய்து விட போகிறது என்கிற தைரியம் உண்டு. அப்ப ராமனுடைய தோளில் ஒதுங்கி இருக்கிறபடியாலே துர்தர்ஷா, யாருமே அவளை வெல்ல முடியாது, தொட முடியாது, ஜெயிக்க முடியாது. இதனால நாம புரிந்து கொள்ள வேண்டியது, நாமும் ராமன் தோளிற்கு கீழே இருக்க வேண்டும். நான் தனி என்று நினைத்தால் ராமன் நிழலை விட்டு வெளியே வந்தோம்னால் அப்ப சம்சாரம் மிருகங்களை போல நம்மை துன்புறுத்தி கொண்டே இருக்கும். இந்த மிருகமெல்லாம் நான் பார்த்து கொள்ள முடியாது, ராமனுடைய திருவடிக்கு கீழ் இருக்கிறேன், அவனுடைய நிழலில் இருக்கிறேன் என்றால் மரத்துக்கு ஒரு பண்பு, எல்லா வெயிலையும் தான் எடுத்துக்கொள்ளும், கீழே நிற்பவர்களுக்கு நிழலை மட்டும்தான் கொடுக்கும். அத போல ராமன் எத்தனை அசுரர்களையும் அவர் பார்த்து கொள்வார், நமக்கு நிழலையும் குளிர்ச்சியும் மட்டும்தான் கொடுப்பார். அப்படி ராமனிடத்திலே சேர்ந்தவள் துர்தர்ஷாம் என்று தெரிவித்தார்.